VGP Merang Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. கம்யூனிஸ்டுகள் சார்பில் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்டின் மூத்த தலைவர் மகேந்திரன் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்ப்போம். முதல்ல இந்த தேர்தல் முடிவுகளே நமக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த தேர்தலை பற்றி பலரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது என்னுடைய கருத்து. இது ஏதோ கட்சிகள் அடிப்படையில் பார்க்குறாங்க. ஆனால் இந்த அமைப்பு முறை, இந்த அரசு முறை மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன செய்திருக்கிறது என்ற ஒரு கேள்வியும், அந்த கேள்விக்கான ஒரு பதிலாகத்தான் இந்த தேர்தல் முடிவை நான் பார்க்கின்றேன். இந்த கட்சி நல்லதா அந்த கட்சி நல்லதா என்பதை தாண்டி அடித்தள மக்களுடைய உணர்வு, ஜனநாயக பூர்வமான உணர்வுகள், ஏழைகளின் வாழ்வில் மாற்றமில்லை. ஆனால் அரசியலை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள், பல செல்வங்களை குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அமைப்பு முறை உருவாக்கி கொடுத்துருக்குது. நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல விரும்பலை. கடந்த 60 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க அரசியலால் செல்வந்தர்களாக மாறி இருக்கிறவர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த முடிவுகளை நான் பார்க்கின்றேன். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற வகையில் ஆளுநர் விஜயை அழைக்கணும் அப்படிங்கிற குரல்கள் மேலோங்கி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் என்ன நினைச்சுக்கிட்டு செய்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆளுநர் RSSின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது. ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின் கட்டுப்பட்டவர். அரசியலமைப்பு சட்டம் மட்டுமல்ல, இந்தியாவில் இதற்கென்று பல காலம் போராடி பெறப்பட்டிருக்கிற உரிமைகளில் ஒன்று சர்க்காரியா கமிஷன். நம்முடைய தமிழ்நாடு அந்த சர்க்காரியா கமிஷனை உருவாக்குவதற்கு ரொம்ப பாடுபட்டோம். அந்த சர்க்காரியா கமிஷனுடைய தெளிவான பார்வையே என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையா இல்லையா என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, அது சட்டமன்றம் தான். தெளிவா இருக்கு. ஏதோ ஒரு தைரியத்தில், ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இந்த கொடுமைகள் நடப்பதாக நான் கருதுகிறேன். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 கோடி மக்களுடைய வாக்களித்த அந்த உரிமை இருக்கு பாருங்க, அந்த உரிமையையும் கண்முன்னால் நடத்தக்கூடிய ஜனநாயக படுகொலை என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். கோவா மாநிலத்தை சார்ந்தவர் அர்லேக்கர். அவர் RSSனுடைய ஊழியர். அவருடைய கடந்த கால ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ஒரு RSS ஊழியர். அவர் குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறாரு. 2017 கோவாவில் நடந்த குதிரை பேரங்கிறது மிக மிக அருவருப்பான ஒன்று. தமிழ்நாட்டில் குதிரை பேரமே கிடையாது. இங்கே அதை பேசுகிறாரு. ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் அமைக்கட்டுமே அப்படிங்கிறாரு. இது வெக்கக்கேடு இல்லை? திமுகவுக்கு கிட்டத்தட்ட 1,19,00,000 வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 1,19,00,000 வாக்காளர்களும் அதிமுகவை எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள். அதே போல அதிமுகவுக்கு 1,09,00,000 வாக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குகள் அனைத்தும் திமுகவுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிற வாக்கு. இந்த ரெண்டையும் நான் யார் 2 பேரும் சேர்ந்து கொடுத்தான்னு ஒரு கவர்னர்னா, இதை விட கேவலம் அவமானம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கான துருப்பு சீட்டு அப்படிங்கிறது விசிக மற்றும் உங்களை போன்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கையில தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். விஜய்க்கு உங்களோட ஆதரவு இருக்குமா? என்ன முடிவெடுக்க போறீங்க? அதாவது ஜனநாயக மரபுகள் எல்லாவற்றையும் கடந்த காலத்தில் காப்பாற்றி வந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 56வது பிரிவாக இருந்தாலும் சரி, அத்துமீறி கவர்னர் ஒரு மாநில உரிமைகளில் தலையிடுகிற போது அதையெல்லாம் எதிர்த்து இந்தியா முழுவதும் முதலில் நின்ற கட்சிகள் இடதுசாரி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள். அந்த கட்சிகள் இப்பொழுதும் அதில் உறுதியாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கென்று சில மரபுகள் இருக்கு. அந்த மரபுகளில் ஒன்று என்னன்னா, கூட்டாக கூடி முடிவெடுக்கணும். ஒரு தலைவர் அறிவிக்கிற முறை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு முறைக்கு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 கமிட்டிகளும் கூடி இருக்குது. அந்த 2 கமிட்டிகளும் அவங்க அரசியலை ஆராய்ந்து ஒரு முடிவை அறிவிப்பார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி மகேந்திரன் பேசியதை நாம் பார்த்தோம். பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். செய்தியாளரின் கேள்விக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். 2026 தேர்தலை பலரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். 2026 தேர்தல் முடிவு கூறுவது என்ன என்பது குறித்தும் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டு தேர்தலை பலரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். VGP Merang Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.